டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 அண்ட் 2 இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அது ரிலேட்டடா ஒரு சின்ன லேட்டஸ்ட் அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்டின்னா, அ இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்க ஒரு ஒரு நியூ அப்டேட். டெட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லி வச்சிருக்காங்க. இடைக்கால தடை அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் 2க்கு இடைக்கால தடை குடுக்குறாங்க அப்டின்னா, இப்போ வந்து அ பொது பிரிவினர், ஓசி கேண்டிடேட். அவங்களுக்கு டெட் எக்ஸாம்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, 90 மார்க் எடுத்தா தான் குவாலிஃபைட். அவங்களுக்கு வந்து மார்க் வந்து என்ன பண்ணல அப்டின்னா, ரெட்யூஸ் பண்ணல. எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செர்டைன் மார்க் வந்து குறைச்சாங்க. பட் ஓசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் பொது பிரிவினர் ஜெனரல்ல வரவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து எந்த ஒரு மார்க்குமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல அப்டின்னா, ரெட்யூஸ் பண்ணல. ஆக்சுவலா ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தகுதி தேர்வு அப்படிதான் அர்த்தம். இந்த தகுதி தேர்வுக்கு எதுக்கு வந்து இவ்ளோ மார்க் அப்படின்ற மாரி, கொஞ்சம் வந்து மார்க் வந்து குறைச்சாங்க. 82 மார்க்லருந்து 75 மார்க் எடுத்தாலே பாஸு அப்படின்னு சொல்லிட்டு, மத்த கேட்டகரிக்கெல்லாம் குடுத்தாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும் 90 மார்க் எடுத்தா தான் பாஸு அப்படின்ற மாரி தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ்ல தான் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதுசா வந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மார்க் வந்து குறைக்கிறதா இல்லையா அப்படின்றது, ஸோ தமிழக அரசுடைய கொள்கை முடிவு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த கொள்கை முடிவு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூலை 24 இந்த மந்த் 24த் அந்த டேட்டுக்குள்ள ஒரு நியூஸ் வந்து சொல்லிடணும். இந்த 24ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணுங்க அப்டின்னா, உங்களுடைய கொள்கை முடிவு என்ன அப்டின்னு சொல்லிடுங்க. பொது பிரிவினருக்கு மார்க் வந்து ரெட்யூஸ் பண்ண போறீங்களா? இல்ல இதே மார்க்க தான் ஃபாலோ பண்ண போறீங்களா? அப்டின்ற விஷயத்த வந்து சொல்லுங்க அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து மார்க்க குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம்ல மத்த கேட்டகரி இப்போ பிசி, எம்பிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா 82லிருந்து 75 மார்க் ஆக்குனாங்க. அதையுமே நெறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, இந்த 82லிருந்து 75 ஆக்குனது, இந்த 75லிருந்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, 60 ஆக்குறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கா வச்சிருக்காங்க. அதே மாரி எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, 60 மார்க்கா மாத்துவாங்களா? அப்டின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பாசிபிள் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் தான். 99% இது வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பில்ல. நார்மலா பிசி, எம்பிசிக்கு 75 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் அப்படின்னு குடுப்பாங்க. அ மத்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 மார்க். ஸோ ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ மார்க் குறைக்கணும். இப்போ அந்த ஒரு புதுசா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜிஓ போட்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஜெனரல் கேட்டகரி அந்த பொது பிரிவினருக்கு மட்டும் மார்க் குறைப்பாங்க. அது கூட எவ்வளோ குறைக்கலாம் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 90 மார்க்ல இருந்து அவங்களுக்கு வந்து 82 மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா 82ல இருந்து 85 இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைக்கிறதுக்கு கண்டிப்பா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கொஞ்ச நாள் வேணா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய பொது பிரிவினருக்கு மட்டும் ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எனக்குமே கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து மத்த கேட்டகரீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2, 3 மார்க்காச்சும் குறைக்கும்போது, ஏன் வந்து இந்த கேட்டகரிக்கு மட்டும் எதுவுமே வந்து கன்சிடரே பண்ணல அப்படின்ற மாரி. அத எதிர்த்து ஒரு கேஸ் போட்டதுல, ஒரு கண்டிப்பா அதுக்கான ஒரு அப்டேட், ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா 90 மார்க்ல இருந்து 82லருந்து 85 இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கண்டிப்பா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்து அப்படி குறைச்சாங்க அப்டின்னா, கண்டிப்பா நான் அத பத்தியும் நான் அப்டேட் பண்றேன். மத்தபடியா இந்த டெட் எக்ஸாம்ல இதுக்கான கீ ஆன்சர் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இடைக்கால தடை அப்படின்ற மாரிலாம் குடுத்தாலும், ரிசல்ட் வர்றதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் இல்ல 1 1/2 மந்த் எடுக்கும். ஓகேவா? அதுக்குள்ள வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வந்து கீ ஆன்சர். அதுக்கப்புறம் கீ ஆன்சர்ல எதனா மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா, அத நம்ம சேலஞ்சிங்லாம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்? அது விஷயம்லாம் கூட நான் அதுக்கப்புறம் சொல்லி தரேன். அப்படி எதனா கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ற மாரி இருந்ததுனா தான் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமே.
ஓகேவா? ஸோ அது மாரியே மட்டும் இல்லாம, கொஸ்டினுடைய தரத்த பத்தியும் டிஆர்பி போர்ட்ல இருந்தே அஃபிஷியலா என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, பிரஸ் நியூஸ் குடுத்துட்டாங்க. நாம வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஒரு 1 டூ 5த்துக்கு நீங்க வந்து பேப்பர் 1 எழுதுறீங்க அப்டின்னா, நீங்க அப் டூ 10த் வரைக்கும் படிக்கணும் அப்டின்றத, அ நெறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அத தான் வந்து டிஆர்பி போர்ட்லயே வந்து குடுத்துட்டாங்க நியூஸ்லயே. என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, நேத்து வந்து அவங்களுடைய வெப்சைட்லயே அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்க பேப்பர் 1 எழுதுறீங்க அப்டின்னா, அப் டூ 10த் வரைக்கும் படிக்கணும். இதே நீங்க பேப்பர் 2 படிக்கிறீங்கன்னா, அப் டூ 12த் வரைக்கும் படிக்கணும் அப்டின்ற விஷயத்த, அவங்க தெளிவா அந்த லிங்கேஜ் அப்டின்ற விஷயத்த பக்காவா மென்ஷன் பண்ணி சொல்ட்டாங்க. ஆக்சுவலா இத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் லிங்கேஜ் அப்டின்ற விஷயத்த நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான், அப் டூ 12த் வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க அப்டின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். ஸோ, அத தான் இப்பயும் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு வேற எதனா அப்டேட்ன்னு இருந்தது அப்டின்னா, ஸோ அத பத்தி நான் வந்து என்னென்ன விஷயம்லாம் அப்டேட் ஆகுதோ நான் சொல்றேன். தேங்க் யூ.